அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு சின்ன கதை உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து ஸ்வா, தியானின்ற வந்து 2 பேர் இருந்தாங்க. ஒரு நாள் வந்து தியானி வந்து ஸ்வாவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸ்வா வந்து என்ன பண்ணுறான், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அப்படி பார்க்கும்போது தோபார் தியானி, தாத்தா சின்னான், பாட்டி சின்னி, இவங்க வந்து உலகத்திலேயே வந்து ரொம்ப சின்ன பசங்க மட்டும் இல்லை, இவங்க வந்து எனக்கு ஒரு நண்பர்களாகவும் வந்து இவங்க எனக்கு இருந்திருக்காங்க. இங்கே பாரு தியானி, அப்பா தாளர், அம்மா ஸ்ருதி. சங்கீதத்துக்கு எப்படி தாளமும் ஸ்ருதியும் அடிப்படையோ அப்படித்தான் இவங்க எனக்கு முக்கியம். உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அம்மா போகிற உணவு மட்டும் காரணம் இல்லை, அம்மா கொடுக்குற அன்பும் தான் காரணம். இங்கே பாரு, இவ தான் அக்கா மிரளி. தேர்வுனாலே ரொம்ப பயப்படுவா. இவங்க லொல்லன் மியான். இவங்க வந்து என்னோட வந்து விளையாட்டு தோழர்கள். அப்புறம் சுவானா பண்ணுற தியானி வந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. அப்போ தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வந்து பார்க்குறது வந்து ஒரு வேப்ப மரம் ஒன்று பார்க்குறாங்க, ஒரு மாங்காய் மரம் ஒன்று பார்க்குறாங்க, அப்புறம் ஒரு தென்னை மரம் ஒன்று பார்க்குறாங்க. வேப்ப மரத்துலேருந்து வேப்ப மரம் பார்க்குறாங்க, அப்புறம் மாங்காய் மரத்துலேருந்து மாம்பழம் பார்க்குறாங்க, தென்னை மரத்துலேருந்து தேங்காய் பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ருசியாக இனிப்பாக இருக்குமோ அது என்ன பண்ணுறான், அதுமாரி சொல்லிக்கிட்டே தியானிக்கிட்ட சொல்லிக்கிட்டே ஒரு மாம்பழத்தை மரத்துலேருந்து பறித்து தியானிக்கிட்ட கொடுக்குறான். தியானி என்ன பண்ணுறா, அதை சாப்பிட்டுக்கிட்டே ஸ்வாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறா. ஸ்வா, ஏன் உனக்கு வந்து ஸ்வான்னு பேர் வச்சாங்க? அப்போ ஸ்வா மட்டும் இல்லை, அங்கேருந்து எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்போ தான் சின்னான்னு சொன்னால், ஸ்வா சின்ன குழந்தையா இருக்கும்போது அவனுக்கு வந்து பேர் வைக்கிற ஒரு விழா ஒன்று நாங்கள் நடத்தினோம். அப்போ வந்து எனக்கு சளி இருமல் இருந்ததுனால வந்து நான் தும்பும் போது ஸ்வான் தும்பிட்டேன். அதுதான் அவனோட முழு பேர் நினச்சி எல்லாருமே அப்பத்துலேருந்து அவனை எல்லாருமே ஸ்வான் தான் கூப்பிட்டாங்க. அப்போ தியானி வந்து ஸ்வாவை பார்த்து கேட்டா, அப்போ ஸ்வான்ற ஒரு பேரே இல்லையே, உனக்கு வருத்தமா இல்லையா, நீ ஒரு பேர் இல்லாத பையனா? அப்போ ஸ்வா சொன்னால், இல்லை எனக்கு வருத்தமாலாம் இல்லை, எனக்கு வந்து ஜாலியாக தான் இருக்குது. ஏன்னா என் பேரில் வந்து எந்த ஒரு முத்திரையும் இல்லை, அதனால வந்து என்னை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கதையை முடிகிறான். நன்றி.